Subscribe and click on the bell icon to stay updated on all our latest videos. வணக்கம், உங்கள் செஃப் விஜய குமார் தக்ஷன் கிச்சன்லேருந்து இன்றைக்கி எறா வறுவல் எப்படி பண்ணுறோம் பார்க்க போகிறோம். எறா வறுவலுக்கு தேவையான பொருட்கள்: எறா, சோள மாவு, மைதா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர் காரத்துக்கு, மஞ்சள் பொடி, லெமன் ஜூஸு. ஆல்ரெடி எறா நான் பீல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சென்டரில் ஒரு கருப்பாக மண் மாதிரி இருக்கும், அந்த பாட்டை மட்டும் க்ளீன் பண்ணி எடுக்கணும். இங்கே ஒரு முள் குத்துற மாதிரி ஒன்று இருக்கும், அது பாட்டை மெயினாக எடுத்துருங்க. உங்களுக்கு தெரியும் பாருங்க, கருப்பாக இருக்குது பாருங்கள். இந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா உங்களுக்கு மஞ்சள் பொடி, கொஞ்சம் சால்ட்டு எல்லாம் போட்டு நல்லா ஒரு 1க்கு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ப்ரான்ஸு நிறைய வகை இருக்குது. ஜம்போ ப்ரான்ஸ் இருக்குது, சின்ன ப்ரான்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம மீடியம் ப்ரான்ஸு 1 கிலோவுக்கு 40 பீஸ் 55 பீஸ் கிடைக்கும். அந்த ப்ரான்ஸு நல்லாயிருக்கும். இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் சால்ட்டு நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணுங்க சீ போட்டு. திருப்பி இன்னொரு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். மண் மாதிரி இருக்குது இந்த வயிற்று குடலில், அதெல்லாம் எல்லாம் சுத்தமாக க்ளீனாக எடுத்துகிட்டு எப்படி மசாலா போடுறது சொல்லிக் கொடுக்குறேன். 1/2 டீஸ்பூனு மஞ்சள் பொடி, எவ்வளோ உங்களுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிற பிறகு 1 டீஸ்பூனு மிளகாப்பொடி, 1 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சோண்டு மைதா, 2 டீஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூனு சோள மாவு, சால்ட்டு கொஞ்சம் தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் லெமன் ஜூஸு. இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு 1 ஹவர் 2 ஹவர் நல்லா கொஞ்சம் மேரினேஷன் ஆகட்டும். அப்போ தான் இந்த மசாலா பிரியாமல் இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு 1 ஹவர் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ப்ரான்ஸ் நம்ம ஒரு 1 ஹவர் 2 ஹவர் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதை உங்களுக்கு காரம் உங்களுக்கு சிலவங்க கரம் மசாலா போட போடுவாங்க, தனியாக போட்டு கொத்தமல்லி மல்லி போட்டு போடுவாங்க. இது ஒன்லி சில்லி பவுடர், லெமன் ஜூஸு, ஜிஞ்சர் பேஸ்ட். ஒரு சிம்பிள் ரெசிபி. ஆயில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் சூடாக இருந்தால் போதும். இதை பார்க்கும்போது கடல் சைடு அந்த உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்,